முத்துசெல்வம் வெதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலைவானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 5 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்திற்கான இன்றைக்கான இந்த நேரத்திற்கான வானிலை அறிக்கையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்பு தமிழகம் மற்றும் புதுவையில் எந்த அளவில் இருக்கிறது பற்றியும் விரிவாக நாம் பேச இருக்கிறோம். நமது சேனலுக்கு புது பார்வையாளராக இப்போது வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வெதர் ரிப்போர்ட் உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜாக வரும். தற்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அடுத்து வரக்கூடிய 25ஆம் தேதி வரையிலும், செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பகல் நேரத்திற்கான வெப்பநிலையும் தரைக்காற்றின் அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகளும் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் காணப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் 98% இடங்களில் வறண்ட வானிலையும் வறட்சியான ஒரு நிலையும் வருகின்ற 25ஆம் தேதி செப்டம்பர் வரையிலும் காணப்படும். என்ன சார் எடுத்தோடனே வறட்சி இந்த மாதிரி 25ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னா, அது இந்த வாரத்திற்கு மட்டும்தான் மழை குறைவு. செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வரையிலும் மழை குறைவாக இருக்கும். செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தொடக்கம் முடிவு அப்படின்றத விட இப்போ நம்ம இன்னும் தொடக்கத்திற்கே வரல பருவமழை. ஆக பருவமழை தொடக்குவதற்கு இன்னும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஆகையினால நம்ம நேற்றைய வீடியோவிலே மானாவாரி விவசாயம் மற்றும் அனைத்து விவசாய பணிகளுமே அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கலாம், அக்டோபர் 1ஆம் தேதி விதைக்கலாம் என்பதை நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ விதைப்பு பணிகளை தொடர்ந்தால் பருவமழை பொழியலை, மானாவாரி விவசாயம் செய்திருக்கிறோம், மழை இல்லை அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் என்னிடம் வரக்கூடாது. மழை பெய்யும். அக்டோபர் 1லேருந்து சிறப்பான மழை பிறகு இருக்கிறது. அக்டோபர் 15லேருந்து தொடர் மழை இருக்கிறது. அக்டோபர் 20லேருந்து தொடர் மழை இருக்குது. இப்படின்னு அக்டோபர் மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து குறைந்தபட்சம் தீபாவளி வரையிலும் தொடர்ந்து மழை சில நாட்கள் அடைமழையாக, தீபாவளிக்கு முன்னாடியெல்லாம் அடைமழையாக பொழிவதற்கான வாய்ப்புகள், ஏரி குளங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தீபாவளி முடிந்த பிறகும் தொடர்ந்து மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ஆகையினால் பருவமழை எப்போது வருகிறது என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி விவசாய பணிகளை மேற்கொள்ளுமாறு அன்புடன் விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் பணிவன்போடு. மற்றபடி தொழிற்சாலை பணிகள் ஏதேனும் இருந்தால் அது மழையினால் பாதிப்படையக்கூடிய பணியாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம இப்போ செய்யலாம். அக்டோபர் 1க்கு பிறகு மழை இருக்கின்ற காரணத்தினால தொழிற்சாலைகள் இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல் இந்த மாதிரியான வெஸ்டர்ன் காட்ஸஸ் பிளேஸ் எல்லாம் 25ஆம் தேதிக்கு மேலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு நார்த்து தமிழ்நாட்டுடைய அதாவது உள் மாவட்ட பகுதிகளில் மழை பெய்யும் பரவலாக. அப்போது தொழிற்சாலை பணிகள் பாதிப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அந்த மழையினால் பாதிப்படையக்கூடிய பணிகளை நீங்கள் இப்போது செய்யலாம். இப்போது ஒரு நல்ல காலகட்டம், மழையே இல்லாத காலகட்டம் இன்னும் ஒரு 8 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. குறைந்தபட்சம் 5லேருந்து 6 தினங்கள் வரைக்கும் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை தமிழகம் மற்றும் புதுவையில் காணப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் உழவு பணிகள், மற்றபடி மழையை நம்பி செய்யாத பணிகளை செய்யலாம். மழையை நம்பி செய்யக்கூடிய பணிகளை அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வட தமிழக மாவட்டங்களில் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரையிலும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வருகின்ற 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதியிலேருந்து மழை தீவிரமடைந்து 25ஆம் தேதியிலேருந்து கனமழை முதல் மிக கனமழையாக, குறிப்பாக சென்னை அதன் புறநகர் பகுதியெல்லாம் மிக கனமழையாக பதிவதற்கான வாய்ப்புகளும், வடகடலோர கிழக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் பகுதிகளில் 25ஆம் தேதியிலேருந்து மழை தொடங்கி தென் தமிழக மாவட்டங்களிலும் 25ஆம் தேதியிலேருந்து மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த 25ஆம் தேதி செப்டம்பர் 25ஆம் தேதி தமிழுக்கு 25ஆம் தேதி கிடையாது. நேற்று தான் தமிழுக்கு 1ஆம் தேதி பிறந்திருக்கிறது. செப்டம்பர் 25ஆம் தேதியிலேருந்து தமிழகம் எங்கும் மழைப்பொழிவு தீவிரமடையும். குறிப்பாக இந்த மாத இறுதியில் நல்ல மழை இருக்கிறது. அக்டோபர் முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்கிறது. அதைவிட பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டமாக ஆரம்ப புள்ளியாக அக்டோபர் 2வது வாரம் அமைந்து 3வது வாரத்தில் பருவமழை தொடங்கி அக்டோபர் 2, அக்டோபர் 3வது வாரம், அக்டோபர் 4வது வாரம், குறைந்தபட்சம் இந்த 3 வாரங்களும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஏறத்தாழ 16 நாட்கள் மிக மிக அற்புதமான மழை. அதுக்கு முன்கூட்டி அக்டோபர் முதல் 2 வாரங்கள் மழை என்பது ஆங்காங்கே பதிவாகும். அதே போன்று பரவலாகவும்
பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அக்டோபர் மாதம் முழுவதுமே என்ன கேட்டால் நல்ல மழை தான். அக்டோபர் மாதத்துக்கு முன்கூட்டி தான் மழை குறைவாக, அதாவது தற்போது மழைப்பொழிவு குறைவாக இருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரையிலும் சிறப்பான மழை, நவம்பரிலும் சிறப்பான மழை, டிசம்பரிலும் சிறப்பான மழை, பருவமழை மிகச்சிறப்பாக இந்த வருஷம் அமைந்திருக்கிறது. ஆகவே விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை அக்டோபர் 1லிருந்து மழை நம்பி செய்யக்கூடிய பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.